இந்த வா கிளிக் பண்ணோன்னே அந்த மாடிஃபை அண்ட் வால்ஸுங்கிற டேப் ஓப்பன் ஆகி இங்கே மெஷருங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மெஷருங்கிற ஆப்ஷனில் நீங்கள் போட்ட இந்த வாவோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மெஷர்லேயே மெஷர் பிட்வீன் த 2 ரெஃபரன்ஸ் மெஷர் அலாங் அண்ட் எலமெண்ட். ஸோ மெஷர் 2 பாயிண்ட் ரெஃபரன்ஸ்னால் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு. ஸோ ஜஸ்ட் ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ நீங்கள் அடுத்த ரெஃபரன்ஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் போட்ட ஹைட் லென்த் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஈஸியாக பார்த்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். வச்சு ஒன்று பிக் பண்ணும் போதே அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இப்போ மெஷர் அலாங் அண்ட் எலமெண்ட். எலமெண்ட்டை பிக் பண்ணும்போது ஹைட் தெரியும். ஜஸ்ட் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் டூல்ஸ். ஸோ அகெயின் இந்த வால் மாடிஃபிகேஷனில் போய்க்கிறோம். ஸோ இங்கே உள்ள டைமென்ஷன். ஸோ மேலே உள்ளது எல்லாமே இன்ஸ்பெக்ஷன், கீழே உள்ளது எல்லாமே டைமென்ஷன் உங்களால் பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட லென்த்தை நீங்கள் டிஃபால்ட்டாக எப்போவுமே பிளேஸ் பண்ணி பார்த்துட்ருக்கணும் அப்படின்னா லென்த்தை பார்த்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் உள்ள லென்த் எவ்வளவு. ஸோ எப்போவுமே அது தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். நீங்கள் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணாலும் அது போகாது. ஸோ பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் டெக்ஸ்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி யூஸ் ஆக்சுவல் வேல்யூ ரீப்ளேஸ் வித் டெக்ஸ்ட். வேறு எதுவும் டெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து வேணா மெயின் அப்படின்னு மெயின் லென்த்துன்னு கொடுத்துக்கிறேன். அப்படியே ஓகே பார்த்தீங்கன்னா அந்த லென்த்து பதில் மெயின் லென்த் ஒன்று ஆட் பண்ணிடலாம். அதுமாதிரி ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த வாலை பிக் பண்ணிவிட்டு ரேடியஸ் டைமென்ஷனால் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஆர்க் இல்லை ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு வால் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதோட ரேடியஸோ இல்லை ஆர்க்கோ பார்க்கணுனாலும் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ டெலிட் பண்ணிக்கிறோம். ஒரு மல்டி லேயரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வால் கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் சிங்கிள் லேயர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது மாதிரி ஒரு கோர், ஸோ சைடில் நிறையா கோட்டிங் யூஸ் பண்ணி ஒரு லேயர் வால் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கும் டிஃபால்ட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எது நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அதுக்கும் ஒரு வால். ஸோ இதில் ஒரு பேசிக்காக ஒரு வால் எடுத்துக்க போகிறோம். 8 inches வால் எடுத்துக்க போகிறோம். இதை எடிட் பண்ணுறோம். எடிட் பண்ணுறப்ப எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காமிக்குது. இதோட டூப்ளிகேட் மல்டி வால்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதில் இதோட ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ண போகிறீங்க. எடிட். இதில் என்ன ஃபேமிலியில் இருக்குது, பேசிக் வால் ஃபேமிலியில் இருக்குது. டைப் மல்டி வால். எவ்வளோ திக்னஸ் இப்போக்கி இருக்குது அப்படின்னா 8 inches இருக்குது. ஸோ பேசிக் ஹைட் வந்து 10 feetனு செட் பண்ணிக்கிறேன். தெர்மல் மாஸ் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணதுனால இது இன்னும் கிரியேட் ஆகலை. இதில் பார்த்தீங்கன்னா கோர் பவுண்ட்ரி நடுவில் ஸ்ட்ரக்சர் கோர் பவுண்ட்ரி. கோர் பவுண்ட்ரி அப்படின்னா நீங்கள் கோர் சென்ட்ரல் லைனை பேஸ் பண்ணி வால் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. எதை நீங்கள் கோரை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு 2 பக்கெட்டும் உள்ளதான் அந்த கோர். ஸோ இப்போ கோர் பவுண்ட்ரிக்கு இடையில ஸ்ட்ரக்சர் 1 இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சர் 1ல் என்ன மெட்டீரியல் நீங்கள் அஷ்யூம் பண்ணுறீங்களோ அதான் உங்களுக்கு கோர் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த கோர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சைடில் வேறு எதுவும் கோட்டிங் கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ ஸ்டுடியோ கிரியேட் பண்ணுறதுனால ஸ்டுடியோவில் நாய்ஸ் உள்ளேயும் வரக்கூடாது, வெளியும் போகக்கூடாது. ஸோ அதனால் கோட்டிங்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏர் கோட்டிங்ஸ், கேப்பு எல்லாமே அப்ளை பண்ணிக்கிறதுனால அதோட கோர் என்ன இருக்கும்னா ஏர். ஸோ 2 பக்கெட்டும் பிரிக்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நிறைய லேயர் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க. ஸோ புதுசாக லேயர் டெவலப் பண்ணுறதுக்கு இன்செட். ஸோ எத்தனை லேயர் உங்களுக்கு வேணும், ஒரு 4 லேயர் வேணும். ஸோ இந்த 4 லேயரும் கோர் பவுண்ட்ரிக்கு இடையில இருக்கிறதுனால 4மே கோரை தான் அஷ்யூம் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு தேவை ஒரே ஒரு கோர். அதனால் இதை நீங்கள் மேலேயும் கீழேயும் மாற்றணும். ஸோ அதுக்கு இந்த அப் அண்ட் டவுன். ஸோ இது எங்கே போகணும், ஸ்ட்ரக்சர் 1 மேலே போகணும். எகெயின் இந்த ஸ்ட்ரக்சர் 1 மேலே போகணும். அடுத்தது இந்த ஸ்ட்ரக்சர் டவுன் ஆகணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரும் டவுன் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கோர் பவுண்ட்ரி இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கோர் பவுண்ட்ரிக்கு லெஃப்ட் சைடு கொஞ்சம் 2 ஸ்ட்ரக்சர், அதாவது 2 லேயர் இருக்குது. ஸோ ரைட் சைடு 2 லேயர் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் இதை நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது நேம் என்ன, சப்ஸ்டாடா இல்லை தெர்மை லேயரா இல்லை ஃபினிஷ் லேயர்னு மாற்றிக்க முடியும். ஸோ இது என்னென்னா ஃபினிஷ், ஏன்னா எண்டில் இருக்கிறதுனால ஃபினிஷ் கோட்டிங் கொடுக்கறதுனால அது ஃபினிஷ் லேயராக மாற்றிக்க போகிறோம். ஸோ இதையும் நீங்கள் ஃபினிஷ்னு செட் பண்ணாலும் ஃபினிஷ் 2ன்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன லேயர், ஸ்ட்ரக்சர் தான் இல்லை வேறு மாதிரி செட் பண்ணிக்க போகிறீங்க. இது ஸ்ட்ரக்சரர். அதே மாதிரி இதுவும் ஸ்ட்ரக்சர்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ளது சென்டரில் உள்ளது என்ன லேயர்னு செட் பண்ணீங்க. இது சப்ராட் எதனாலும் செட் பண்ணிக்கலாம். இல்லை தெர்மல் லேயர், அதை ஏராக நீங்கள் விட்டுட்டீங்க. ஸோ நடுவில் ஏர் கேப் இருக்குது, 2 போட்டு 2 ஸ்ட்ரக்சரல் லேயர், அடுத்தது ஃபினிஷ் லேயர். ஸோ இது மாதிரி நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ தெர்மல் ஏர் லேயர்னு கிரியேட் ஆகிருக்கு. இதை ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண போகிறது மெட்டீரியல். ஸோ ஒவ்வொரு லேயர் செட் பண்ணியிருக்கீங்க, அதோட மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறத இந்த பை கேட்டகரியை பிக் பண்ணும்போது கிரியேட் ஆகும். ஸோ ஃபினிஷ். ஸோ இந்த ஃபினிஷிங் கோட்டிங் எந்த மெட்டீரியல் உங்களுக்கு அப்ளை ஆகணும், ஃபினிஷ் உங்களுக்கு வுட்டு மாதிரி இருக்கணும்.
ஸோ இந்த ஃபினிஷ் உங்களுக்கு இந்த வுட் ஷேக் மாதிரி இருக்கணும். ஸோ 2 ஃபினிஷும் செட் பண்ணிட்டீங்க. ஏன்னா ஒரு வாலில் ஃபினிஷிங்கில் நீங்கள் வந்து ஒரு வுட் மாதிரி போட்டு லேயரில் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அடுத்து ஸ்ட்ரக்சர் லேயர். ஸ்ட்ரக்சர் என்ன லேயராக இருக்கணும்? இது கான்கிரீட் மசோனரி யூனிட்னு செட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கும் அதே ஏரியா செட் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் உள்ள தெர்மல் லேயர். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது ஏர் கேப். ஸோ 2 கான்கிரீட் இடையில ஒரு ஏர் கேப் விட்டோம்னா சவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கம்மியாகும். ஸோ அந்த கான்செப்டில் இந்த ஏர் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஏர்னு கொடுத்தோன்னா ஏருங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்டாகும். ஸோ பிக் பண்ணிங்க. ஓகே. ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஐடென்டிஃபை, கிராஃபிக்ஸ், அப்பியரன்ஸ். ஸோ ஐடென்டிஃபைனா எப்போ கண்டுபிடிக்கணும்? ஏர்னு டைப் பண்ணால் இந்த லேயர் வந்துடணும். ஸோ இதுலேருந்து வரும் கேஸ்லேருந்து கேட் ஆகும். கிராஃபிக்ஸ் இது எப்படிலாம் தெரியணும்? RGB 000 எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். அப்பியரன்ஸ் நீங்கள் ரியலிஸ்டிக்னு செட் பண்ணும்போது அந்த இடத்துல இது எப்படி தெரியணுமோ அந்த மாதிரி தெரியும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதை பற்றி உள்ள பேசிக் இன்ஃபர்மேஷன். நீங்கள் அப்ளை பண்ண இந்த லேயருக்கு தெர்மல் எஃபிஷியன்ட் எவ்வளவு? ஏன்னா ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு வித்தியாசமான தெர்மல் எஃபிஷியண்டாக இருக்கும். ஏன்னா அந்த தெர்மல் எஃபிஷியண்ட்டை பொறுத்து தான் உங்கள் சவுண்ட் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா டவுன் உங்களுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது மாதிரி பேசிக் தெர்மல். மெக்கானிக்கல் சம்மந்தமாக டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு கம்மியாகும். ஸோ டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால டென்சிட்டி ரேட்டையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் இதை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்டாயிருக்கும். தெர்மல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன். தெர்மல் கண்டினியூட்டி எவ்வளவு, ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, டென்சிட்டி எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குள்ள லேயருக்கும் தனித்தனியாக மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ இது மாதிரி மெட்டீரியல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் திக்னஸ். ஸோ மொத்தம் வால் திக்னஸ் எவ்வளோ எடுத்துக்க போகிறீங்களோ அதை நீங்கள் டிவைட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டுடியோ அப்படிங்கிறதுனால வால் திக்னஸ் ஒரு 12 inches. நீங்கள் பெருசாக வேணாலும் பெருசாக வச்சுக்க முடியும். ஸோ மொத்தம் எவ்வளோனா 12 inches இருக்கும். அதை நீங்கள் டிவைட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதில் இந்த தெர்மல் லேயர் மட்டும் ஒரு 2 inches. இது ஒரு 2 inches. ஸோ எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸை நீங்கள் கம்பன்சேட் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த கான்கிரீட் எவ்வளவு இருக்கும்? இது ஒரு 3 inches. அதே மாதிரி இந்த கான்கிரீட்டும் ஒரு 3 inches. ஸோ அந்த கேப்பை நீங்கள் ஒரு 3 inches கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் 9 inches வந்துட்டு இன்னும் 3 inches. ஸோ இந்த ஃபினிஷிங் கோட்டிங்கை நீங்கள் வந்து ஒரு 1.5 inches. அதே மாதிரி இதையும் ஒரு 1.5 inches. ஸோ இது மாதிரி எல்லாமே அவரோட திக்னஸை அசைன் பண்ணிங்க. எல்லாம் அசைன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேப்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல். எது இதில் ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்? இந்த கோர் பவுண்டரி தான். ரேப்ஸ் அப்படிங்கிறது அதை பற்றி இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இல்லை ஒரு லேயர் தேவையில்லைனாலும் அந்த லேயரை டெலிட் பண்ணிக்க முடியும். இன்சர்ட் பண்ணாலும் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது கிரியேட் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு ப்ரிவ்யூ உங்களுக்கு மாறிட்டே வரும். ஸோ இதில் பாருங்கள், இதில் உள்ள மாடிஃபை வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் எடிட் பண்ணாலும் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் செட் பண்ணது இது கான்கிரீட், இது தெர்மல் லேயர்னு தனியாக செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த லேயரை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன்லாம் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது மாடிஃபை. ஸோ எதை மாடிஃபை பண்ண போகிறீங்களோ அந்த எட்ஜை பிக் பண்ணுங்கள், அது உங்களுக்கு மாடிஃபை ஆகிடும். ஸோ இதில் இந்த ஒரு லேயருக்கு நீங்கள் லென்த் அதாவது திக்னஸ் செட் பண்ணியிருப்பீங்க. இந்த திக்னஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக மாடிஃபை வந்துடுங்க. இதோட திக்னஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அவரோட எட்ஜை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இதோட திக்னஸ் சேஞ்ச் பண்ண போனால் அதை பிக் பண்ணிட்டீங்கன்னா அவரோட திக்னஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இங்கே பிக் பண்ணி ஸோ எவ்வளோ இன்ச்சஸ் வேணும், இது ஒரு 3.5 inches வேணும் அப்படின்னாலும் 3.5 inchesக்கு அது மாறிடும். ஸோ இது மாதிரி தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் திரும்பி வரனாலும் இந்த லேயரை மாற்றிக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு லேயரோட திக்னஸை மாற்றுறதுக்கு இங்கே உள்ள மாடிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே உள்ள மெர்ஜ் ரீஜன். ஸோ மெர்ஜ் ரீஜன் எப்போ யூஸ் ஆகும்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி 2 ரீஜனை மெர்ஜ் பண்ண போகிறீங்கன்னா அந்த மெர்ஜ் ரீஜனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அது மாதிரி ஸ்வீப் பார்த்துடலாம். ஸோ ஸ்வீப் பிக் பண்ணுங்கள். ஸ்வீப் அப்படிங்கிறது இந்த வாலில் அண்டரில் ஒரு புதுசாக ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஸ்வீப் வாலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக வால் கிரியேட் பண்ணும்போது அந்த ஸ்வீப் அண்ட் ரிவீல் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் ஆகும். பட் இந்த வால்லையே டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வால் கிரியேட் பண்ணி தனியாக ஸ்வீப் வால் கிரியேட் பண்ணணும், தனியாக ரிவீல் வால் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த வாலை யூஸ் பண்ணும்போதே இதில் ஸ்வீப் இருக்கணும் அப்படின்னா ஸ்வீப் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் நேம் வச்சுக்கலாம். வால் 1 2ன்னு செட் பண்ணியிருக்கேன். என்ன மெட்டீரியலில் இந்த ஸ்வீப் டெவலப் ஆகணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதே கான்கிரீட் தான், பட் இந்த
கேஸ்ட் பிளேஸில் கிரியேட் ஆகணும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் இந்த வால்லேருந்து. ஸோ இந்த மொத்த ஹைட் எவ்வளோதுன்னு பார்த்துங்க. அதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்க போகிறீங்க. இது ஒரு 2 ஃபீட்டில் இருக்கணும். ஃப்ரம் எதுலேருந்து, பேஸ்லேருந்து டாப்ல இருந்தா. ஸோ வால் டெவலப் பண்ணும்போது எங்கே வரீங்களோ அது பேஸு, எது வரை முடியுதோ அது வந்து டாப். ஸோ நீங்கள் வால் டெவலப் பண்ணும்போது அது பேஸ்லேருந்து 2 ஃபீட் இருக்கணுமா இல்லை டாப்லேருந்து 2 ஃபீட் இருக்குமான்னு செட் பண்ணிக்கலாம். பேஸ்லேருந்து 2 ஃபீட் இருக்கணும். அது எப்படி இருக்கணும், எக்ஸ்டீரியரா இன்டீரியரா. ஸோ வால் போடும்போது இன்டீரியர்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்டீரியர்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஸ்வீப் வால் எந்த சைடு வேணும், எக்ஸ்டீரியரில் வேணும்னா எக்ஸ்டீரியர் பிக் பண்ணிங்க, இன்டீரியர்னா இன்டீரியரில் பிக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டீரியரில் தான் அது வேணும். ஆப்செட் அப்படிங்கிறது எந்த இடத்துலேருந்து கொஞ்சம் 10 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அப்ளை. ஓகே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வால் ஒன்று டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து பர்டிகுலர் அமௌண்ட் இது திக்னஸை தள்ளி இருக்கும். எகெயின் ஒரு ஸ்வீப் வால் டெவலப் பண்ணுறோம். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆப்செட் ஒரு 0.5 இன்ச்சஸ் அப்ளை கொடுத்து பாருங்கள். இதுலேருந்து டிஸ்டன்ஸ் ஆஃப்செட் ஆகும். பட் ஆஃப்செட் நீங்கள் ஃப்ளிப் பண்ணனா அது ஃப்ளிப் டைரக்ஷனில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அப்ளை. ஃப்ளிப் எடுத்துவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா அது மேலே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஆஃப்செட் வேல்யூவை கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறோம். ஒரு 1.5 இன்ச்சஸ் அப்ளை. கரெக்டாக அந்த வாலில் அது கிரியேட் ஆகிருக்கும். ஓகே. இது மாதிரி நீங்கள் ஸ்வீப்பால் இது மூலியமாகவே டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து ரிவல் அதே கான்செப்ட் தான். ஆட் டிஃபால்ட்டாக நேமை சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இந்த டாப் செட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து, டாப்லேருந்து ஒரு 2 ஃபீட் கீழே கட் ஆகணும். டாப்னு செட் பண்ணிக்கலாம். எங்கே வேணும், எக்ஸ்டீரியரில் இன்டீரியர்லையா. ஸோ எக்ஸ்டீரியரில் தான் வேணும். அப்ளை. ஸோ வேறு எதுவும் புதுசாக, ஸோ டாப்லேருந்து 2 ஃபீட்டில் ஒன்று, டாப்லேருந்து 5 ஃபீட்டில் ஒன்றுனா ஆட் பண்ணி அதை 5 ஃபீட்டுக்கு நீங்கள் மாற்றிடலாம். ஸோ அப்ளை கொடுத்துட்றோம். ஸோ பேஸ்ன்னு கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்க முடியுது. 5 ஃபீட்டு கொடுத்து அப்ளை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கட் செக்ஷன் இதில் டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதான் உங்களோட கட். ஸோ இது உங்களோட ஸ்வீப் செக்ஷன், இது உங்களோட கட் செக்ஷன். ஸோ அடுத்து ஸ்பிட் ரீஜியன். ஸோ ஸ்பிட் ரீஜியன் என்னன்னு பார்த்தரலாம். இப்போ இந்த 2 ரீஜியன், ஸோ இதெல்லாம் ஒரே ரீஜனை டெவலப் ஆகிருக்கும். ஸோ இந்த லேயர்லாம் ஒரு ரீஜியன், இந்த லேயர்லாம் ஒரு ரீஜியன். ஸோ இந்த ரீஜியனை நீங்கள் ரெண்டாக ஸ்பிட் பண்ண போறீங்கனாலும் ஸ்பிட் ரீஜியன் கொடுத்துருங்க. எந்த விதத்தை ஸ்பிட் ஆகணுமோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த விதத்தை ஸ்பிட் ஆயிரும். அதுலேருந்து இது இப்படியே ஸ்பிட் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீஜியன், இது ஒரு ரீஜியன், இது ஒரு ரீஜியன், 3 ரீஜனை டெவலப் ஆகிட்டு. ஸோ எந்த ரீஜனை மெர்ஜ் பண்ண போறீங்களோ அந்த ரீஜனை ஃபர்ஸ்ட் டேப் பண்ணீங்க. ஸோ இப்போ எதெல்லாம் நீங்கள் மெர்ஜ் பண்ண போறீங்க, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் மெர்ஜ் பண்ண போறீங்க. அதனால் அதை கொடுத்துட்டு மெர்ஜ். ஸோ எது கூட மெர்ஜ் ஆக போகுது அப்படின்னா இந்த ஃபினிஷ் லேயர், அதாவது இந்த இடத்துல மெர்ஜ் ஆக போகுது. ஸோ இந்த ஃபினிஷ் லேயர் கொடுத்தீங்கன்னா இந்த லேயர் ஃபுல்லாகவே இதில் மெர்ஜ் ஆயிடும். பட் உங்களுக்கு தேவை இந்த ஸ்பிட் பண்ண இந்த செக்ஷன் மட்டும் தான் மெர்ஜ் ஆக போகிறதுனால இந்த எட்ஜை பிக் பண்ணும்போது இது உங்களுக்கு இது ஃபுல்லாக மெர்ஜ் ஆயிரும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற எட்ஜில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணினீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாகவே இதுக்கு செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஃபினிஷ் லேயர் ஏரில் இருக்குது, அதுமாதிரி இந்த தெர்மல் லேயரும் உங்களுக்கு ஏரில் இருக்குது. ஸோ இது ஏரில் வேண்டாலும் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஃபினிஷ் லேயர் நீங்கள் ஏரில் தேவையில்லை, ஃபினிஷ் லேயர் உங்களுக்கு வுட்னாலும் எகெயின் நீங்கள் வுட் சேக் இல்லை வுட் ஃப்ளோரிங்னு மாற்றிங்க. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கான்கிரீட் லேயர் உங்களுக்கு ஏர் லேயராக மாறிருக்கு. ஸோ நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, இந்த இதுக்கு கான்கிரீட் லேயர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இங்கே அசைன் லேயர். ஸோ லேயர் ப்ராப்பர்ட்டியை இன்னும் லேயருக்கு அசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த லேயர் ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ண போகிறீங்களோ அதை சேவ் பண்ணீங்க. இதில் உள்ள இந்த லேயர் ப்ராப்பர்ட்டி அசைன் லேயர் எது கூட இந்த எட்ஜ். ஸோ எந்த எட்ஜை பிக் பண்ணுங்க, அந்த எட்ஜை பிக் பண்ணிங்கனால போதும், அந்த லேயர் இங்கே அசைன் ஆகிரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மெர்ஜ் பண்ணும் போது எந்த எட்ஜை செலக்ட் பண்ணீங்களோ அந்த எட்ஜுக்குள்ள உள்ள லேயர் உங்களுக்கு ஃபுல்லாகவே மெர்ஜ் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல ஏழை இருந்ததுனால இந்த காங்கிரீட் மெர்ஜ் ஆகி ஃபுல்லாகவே ஏராக மாறுனுச்சு. ஸோ இப்போ அசைன் லேயர் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் லேயர்னு கொடுங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் கொடுத்தோன்னே இந்த லேயரோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு காப்பி ஆயிரும். ஸோ இப்போ எந்த எட்ஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த எட்ஜுக்கு இந்த இது அசைன் ஆயிரும். இப்போ நீங்கள் ஸ்பிட் பண்ணதுனால இந்த இதுலேயே உங்களுக்கு வால் இருக்கும். ஸோ இது வுட்டாக இருக்குது, இது ஃபுல்லாக காங்கிரீட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் கோர் பவுண்டரி அசைன் பண்ணாலும் அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை மூவ் டவுன், அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரையும் மூவ் அப். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அது இந்த ஆப்ஷனில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு ப்ரீ டிஃபைனாக ஒரு வால் செட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ வால் பிக் பண்ணுங்கள். இதில் பேசிக் மல்டி வால் இருக்கும், இதில் எங்கே வேணும் அதுகிட்ட நீங்கள் வரைஞ்சிக்க முடியும்.
ஸோ ஹோம் பிக் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்தீங்க, வெளியே வந்து வுட் ஃப்ளோரிங் கொடுத்தீங்க, அதே மாதிரி இந்த சைடும் வுட் ஃப்ளோர் கொடுத்தீங்க. ஸோ மேலே இந்த உள்ளது நீங்கள் யூஸ் பண்ண ஸ்வீப் செக்ஷன், இது உங்களோட ஃப்ளோர். ஸோ இது உங்களோட ஸ்வீப் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணீங்க. இந்த ரிவருங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி தான் வால் போட்டீங்க, பட் எல்லாமே உங்களுக்கு அப்ளை இருக்கு. ஸோ உள்ள ஒரு வால் அப்படியே இருக்கு, வெளியே ஒரு ஃப்ளோரிங் அப்ளை இருக்கு, ஸ்வீப் அப்ளை இருக்கு, அது மாதிரி இது அப்ளை இருக்கு, ரிவரும் அப்ளை இருக்கு. ஸோ இந்த உள்ள அந்த ஸ்பேஸ் ஸோ நீங்கள் மெர்ஜ் பண்ணீங்க. ஸோ இந்த பாட்டு இடத்த நீங்கள் வுட்டு போடாமல் இந்த என்ன கான்கிரீட் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அது என்ன மெட்டீரியல் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அது இந்த இடத்துல மெர்ஜ் பண்ணதுனால இந்த உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கும். ஸோ அதுகிட்ட ப்ரிவியூவில் காமிச்சது உங்களுக்கு என்னன்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களுக்கு காமிச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக மெர்ஜ் பண்ணி விட்டீங்க, அதான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் ஒயர் ஃப்ரேம், ஸோ இதான் ஸ்வீப் ரிவல், இது வந்து மெட்டீரியல் மெர்ஜ் ஆனது. ஸோ இது மாதிரி ஒரே வாட்டி நீங்கள் அந்த வால் உங்களுக்கு தேவைப்படுற வால், ஸோ எப்பயுமே இது மாதிரி தான் நீங்கள் வால் யூஸ் பண்ண போனீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிடலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த ரூமுக்கு இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ண போதே டூப்ளிகேட் கொடுத்து இந்த வாலோட டைப்பை ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இந்த வாலை இப்போ டெலீட் பண்ணிப்போம். ஸோ லெவல் 1ல் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாலை எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணலான்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கிரியேட் பண்ண வாலை ப்ரொஃபைல் எடிட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இந்த வாலை எப்படி எடிட் பண்ணலாம், அது எப்படியெல்லாம் டெலீட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி ஃபஸ்ட்டு ஒரு வால், நார்மலாக ஒரு வால் கிரியேட் பண்ணிப்போம். பேசிக் வால் இல்லை செகண்ட் வால். ஸோ நார்மலாக ஒரு வால் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெவலப் பண்ண வாலை பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாடிஃபை அண்ட் வால்ஸுங்கிற ஆப்ஷனில் கிரியேட் ஆகிருக்கும். மாடிஃபை ஆப்ஷனில் நிறையா டூல்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு உள்ளது அலைன். ஸோ ஒரு வாலை இன்னொரு வால்க்கு தகுந்தாப்புல நீங்கள் அலைன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அலைன் பிக் பண்ணுறோம். பிக் பண்ண உடனே கீழே ஸ்டேட்டஸ்லேயே பாருங்கள், ப்ளீஸ் செலக்ட் லைன் ஆர் பாயிண்ட் ரெஃபரன்ஸ் ஃபார் த அலைன்மெண்ட். ஸோ இந்த அலைன்மெண்ட் நடக்கிறதுக்கு தேவையான ரெஃபரன்ஸை நீங்கள் கொடுக்கணும். ஸோ எப்போ கொடுக்கலாம்னா ஒரு பாயிண்ட் கொடுக்கணும், அதுக்கு அடுத்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் கொடுக்கணும். ஸோ எந்த பாயிண்ட் அந்த ரெஃபரன்ஸ் வரும், ஸோ இந்த லைன்ஸ். ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் என்னன்னா இந்த வால் இங்கே இருக்குது, இந்த வால் ஸ்டாப் ஆகிட்டு, ஸோ இந்த வால் இவ்வளோ ஹைட்டுக்கு வரணும், இல்லை இந்த வால் இவ்வளோ ஹைட்டுக்கு வரணும்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வால் இந்த இதுட்டே இருக்கட்டும், அடுத்தது ஒரு லைன் பிக் பண்ணிட்டோம். ஸோ பிக் பண்ணால் உங்களுக்கு ஓப்பன் லாக் ஒன்று கிரியேட் ஆகிரும். ஸோ இது மாதிரி கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் எந்த எட்ஜை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த எட்ஜ் இந்த ரெஃபரன்ஸுக்கு நேராக உங்களுக்கு டெவலப் ஆயிரும். ஸோ இப்போ இந்த எட்ஜை கிளிக் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி பிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த இடத்துல இந்த வால் இதுக்கு அலைனா நேராக மாறிடும். ஸோ இது மாதிரி ஒரு வாலை நீங்கள் ஈஸியாக அலைன் பண்ணிக்க முடியும். எஸ்கேப். அடுத்தது இங்கே உள்ள மூவ். ஸோ இந்த அலைனை நீங்கள் வேறு எப்படி எடுக்கலாம்னா ஏஎல் அப்படிங்கிற கமாண்ட் மூலியமாக எடுத்துக்க முடியும். ஸோ ஏஎல் டைப் பண்ண உடனே அலைன் கமாண்ட் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் இதை அலைன் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே உள்ள மூவ் கமாண்ட். ஸோ இந்த மூவ் கமாண்ட் எம்வி அப்படிங்கிற ஷார்ட்கட் மூலியமாக நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ எம்பின்னு கொடுக்குறேன். ஸோ எந்த வாலை நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க, ஸோ மொத்தமாக செலக்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் மூவ் பண்ண போகிற வால். ஸோ கொடுத்துட்டு ஸ்பேஸ் ஆர் என்டர் நீங்கள் டைப் பண்ணுறப்ப இந்த செலெக்ஷன் உங்களுக்கு அக்செப்ட் ஆகிரும். ஸோ இப்போ ஸ்பேஸ் கிளிக் பண்ணுறேன், அக்செப்ட் ஆகி உங்களுக்கு மூவ்மெண்ட் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த லைனை சென்டர் மேலே கிடைக்குது, கிளிக் பண்ணிட்டு மூவ். ஸோ எவ்வளோ தூரம் மூவ், இந்த எல்லா வாயும் நீங்கள் மூவ் பண்ணதுனால இதை மூவ் பண்ணி வாழை செட் பண்ணிக்க முடியும். எந்த வேணுமோ அதுகிட்ட நீங்கள் வச்சு அரெஸ்ட் பிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த வால் உங்களுக்கு மூவ் ஆகி செட் ஆகிடும். இல்லை இந்த வாலை மட்டும் தான் மூவ் பண்ண போகிறோன்னா மூவ் கமெண்ட் இதையும் ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணி என்டர். எதாவது வேணுமோ அதுகிட்ட நீங்கள் மூவ் பண்ணி ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணும் போதும் எதை ஹோல்ட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வர போகிறீங்களோ அந்த பாயிண்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக இருக்கும். ஸோ இப்போ அகெயின் மூவ் பண்ணிவிட்டு இதையே கொடுத்துக்க போகிறோம், என்டர். இந்த பாயிண்ட் எடுக்காம இந்த பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம், ஏன்னா ஈஸியாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை ப்ளேஸ் பண்ணால் இந்த இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணால் இந்த லென்த்து உங்களுக்கு கட் ஆகிடும். ஸோ இது முடிய வேண்டியில்லை, இதுவும் இந்த லென்த்தையும் குறைச்சிக்க போகிறோம். இந்த வால் இந்த இடத்துல இருக்க தேவையில்லை, என்டர். இந்த பாயிண்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த இது இருக்கணும். ஸோ கொடுத்த உடனே இது எந்த வாலில் ப்ரொஜெக்ட் ஆகிருந்துச்சோ அந்த வால் உங்களுக்கு லென்த்தில் சேஞ்ச் ஆகிரும். அடுத்து இங்கே உள்ள ஆப்ஷன். ஸோ ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இந்த வாலுக்கு நீங்கள் ஆப்செட் மாதிரி எடுக்கணும், இல்லை நீங்கள் ஒரு வால் கிரியேட் பண்ணி பக்கத்துலேயே இன்னொரு ரூம் மாதிரி டெவலப் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஆப்செட் மாதிரி எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்க முடியும். இல்லை இந்த வாலை ஒரு பாதை மாதிரி, ஸோ பீப்புள்ஸ் நடந்து போகிற பாதை மாதிரி கிரியேட் பண்ணுறீங்க, இந்த ஒரு 2 சைட்லையும் ஒரு காம்பவுண்ட் மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி ஆப்செட், எந்த எலமெண்ட்லாம் உங்களுக்கு ஆப்செட் ஆகணும். ஸோ
ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே என்ன எரர் வருது அப்படின்னா ஓவர்லேப். ஸோ எதனால் ஓவர்லேப் ஆகுதுன்னா இந்த ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா அந்த வால் மேலே இன்னொரு வால் ஆஃப்செட் ஆகிருக்கு. ஸோ அப்படி ஆகக்கூடாது. ஸோ கண்ட்ரோல் செட் மூலியமாக பேக் வந்துடுறோம். ஸோ இப்போக்கி அவரோட லென்த்தை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா ஆஃப்செட்னு கொடுத்த உடனே இங்கே ஆஃப்செட் வேல்யூ ஒன்று இருக்கும். ஸோ நியூமெரிக்கல் கிராஃபிக்கல் 2 ஆப்ஷன் இருக்குது. கிராஃபிக்கல்னால் நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு வேணும், இங்கே வேணும். அடுத்தது இந்த லைன் எங்கே வேணும், இந்த பாயிண்ட்லேருந்து இவ்வளோ தூரத்தில் வேணும். நீங்கள் பிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ இந்த வால் எங்கே வேணும், இந்த பாயிண்டை பொறுத்து இந்த இடத்துல வேணும். செகண்டரி வால் இதை நீங்கள் ஆஃப்செட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த வால் எங்கே வேணும், இந்த பாயிண்டை பொறுத்து இந்த இடத்துல வேணும். இந்த வால் இந்த பாயிண்டை பொறுத்து இந்த இடத்துல வேணும். ஸோ இது மாதிரி தேவையான எதுக்கு நீங்கள் ஈஸியாக ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஸோ கிராஃபிக்கல் அப்படிங்கிறது பிக் பண்ணி ஆஃப்செட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு எந்த வால் எந்த பாயிண்டை பொறுத்து எந்த இதுட்ட வேணும். நியூமெரிக்கல் அப்படிங்கிறது வேல்யூஸ். ஒரு 10 ஃபீட், ஸோ இந்த வால் 10 ஃபீட், அது மாதிரி இந்த வால் 10 ஃபீட், இந்த வால் 10 ஃபீட், அது மாதிரி எகைன் இந்த வால் 10 ஃபீட், இந்த வால் 10 ஃபீட்னு தனியாக மாற்றிக்கலாம். ஸோ மேலே ஓவரில் போவதனால உங்களுக்கு வார்னிங் காமிச்சிருக்கு. ஸோ இதே பாருங்கள், நான் கண்ட்ரோல் செட் மூலயமா பேக் வந்துக்கிறேன். ஸோ ஆஃப்செட் ஆகணும், பட் ஆஃப்செட் ஆகணும்னா இது ஹைட் ஆயிடணும், அது டிலீட் ஆயிடணும். அதனால் காப்பி அன்டிக் பண்ணிவிட்டு இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆஃப்செட்லாம் ஹைட் ஆயிரும். ஸோ எலமெண்ட் இஸ் ரிவர்ஸ்டு. ஸோ பேக்கில் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் பழசை நீங்கள் டெலிட் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஆஃப்செட் பண்ண போனாலும் ஈஸியாக ஆஃப்செட் பண்ணிக்கலாம். சம்திங் ஒரு பில்டிங் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதோட பில்டிங்கோட லென்த் இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், பட் அழைச்சி டெலிட் பண்ண அவசியம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் ஆஃப்செட் மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு வால் ஆர்கிடெக்சரில் ஒரு வால் எந்த மாதிரிலாம் ரெக்டாங்கிள் வால்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இது லென்த் ஒரு 50 ஃபீட் இருக்கட்டும், அதே மாதிரி இது ஒரு 75 ஃபீட் இருக்கட்டும். கொடுத்து முடிச்சோன்னே ஆஃப்செட். ஸோ எவ்வளோ ஆஃப்செட் ஆகணும், ஒரு 5 ஃபீட். ஏன்னா இது 50 இருக்குது, இது 75 இருக்குது. ஆனால் உங்களுக்கு தேவைன்னா 60 அண்ட் இது 80 வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி காப்பி அன்டிக் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இன்னும் 5 கூட்டணும் அப்படின்னாலும் 8 கூட்டிக்கலாம். ஸோ இதே காப்பியை டிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வால் இப்போ கிரியேட் ஆகும்னா 2 வாலும் கிரியேட் ஆகும். ஸோ அடுத்து இங்கே உள்ள காப்பீஸ். ஸோ காப்பி ஆப்ஜெக்ட் மூலயமா இந்த வால் நீங்கள் காப்பி பண்ணி வேறு இடத்துக்கு மூவ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். இப்போ ஆர்கிடெக்சரில் ஒரு வால் ஒன்று கிரியேட் பண்ணிக்க போகிறோம். இந்த வாலை ரைட் நீங்கள் மூவ் பண்ணி வைக்கணும், மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அப்படி வேணால் காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதேமே வால் தான் இந்த இதுட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வாலை கிளிக் பண்ணுங்கள், காப்பி. இந்த இதுட்டு வேணும், இந்த சென்டர் பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த இதுட்டு ஒன்று வேணும். அதே மாதிரி இந்த இதை காப்பி பண்ணி இந்த இதுட்டு வேணும், இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணாலும் இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ காப்பி. ஸோ மூவ் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்களோ அதேமாதிரி தான் காப்பி பண்ண போகிறீங்க. ஸோ காப்பி பண்ணால் 2 ஆப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டையும் வெயிட் பண்ணிக்கிறோம். அதுமாதிரி அவுட்டில் உள்ள வால் எல்லாத்தையும் வெயிட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வால் ஸோ இதே மாதிரி ரூமு இந்த இடத்துலையும் வேணும், பட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியலை, லென்த் எதுவுமே தெரியலை அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா மிரர். ஸோ அடுத்து உள்ளதான் இந்த மிரர் ஆப்ஷன். ஸோ பிக் ஆக்சிஸ் மிரர். ஸோ எம்எம் டைப் பண்ணால் மிரர் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதே மாதிரி இந்த ஆப்செட்டுக்கு நீங்கள் ஓஎஃப்னு கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், காப்பிக்கு சிஓங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிரர்னு கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு செலெக்ஷன், இது ரெண்டு தான் மிரர் ஆக போகுது. கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரெண்டையும் ஒன்றா செலக்ட் பண்ணலாம். என்டர் கொடுக்குறது மூலயமா இந்த செலெக்ஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் சென்டர் லைன் மிரர் அப்படிங்கிறதுனால ஒரு சென்டர் லைனை பேஸ் பண்ணி தான் அது மிரர் ஆகும். அதுக்காண்டி ஒரு சென்டர் லைனை பிக் பண்ண போகிறோம். சென்டர் லைன் எங்கே இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக எந்த திட்ட நீங்கள் லைன் போடுறீங்களோ அந்த திட்ட சென்டர் லைனாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த திட்ட பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரூம் உங்களுக்கு இந்த பக்கம் டெவலப் ஆகிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்சரில் வால், இதோட மிட் பாயிண்ட் ஒரு வால் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டே நீங்கள் செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் டேரெக்டாக அது செலக்ட் ஆகிரும். இப்போ டேரெக்டாக மிரர் லைன் இதை கொடுங்க.
ஸோ இங்கே உள்ள ரூம் இந்த சென்ட்ரல் லைனை பொறுத்து இந்த பக்கத்து மிரர் ஆயிரும். ஸோ இது மாதிரி மிரர் ஆப்ஷன் மூலியமா சிமெட்ரிக்காக நீங்கள் ஒரு காம்பவுண்டை இல்லை ஒரு பில்டிங்கை ரெடி பண்ணிட முடியும். ஸோ அடுத்து வேறு எதுவும் ரூம் ஒன்று வரைஞ்சிப்போம். ஸோ வால் மூலியமா இந்த இதுட்ட கிரியேட் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ரொட்டேட் பண்ணுறது? எதை ரொட்டேட் பண்ண போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஒன்று ஃபோக்கஸ் ஆகிரும். ஃபோக்கஸ்க்கு அப்புறம் எதில் ரொட்டேட் ஆகணும் அது. ஸோ இதை 0வா அசியூம் பண்ணிக்கிட்டு இது மூலியமாக ரொட்டேட் ஆகணும். ஸோ இது மாதிரி என்ட்ரன்ஸை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வைக்க வேண்டாம், கொஞ்சம் டில்ட் ஆகி வைக்க போயினாலும் டில்ட் ஆகி வச்சுக்க முடியும். நீங்கள் டில்ட் ஆனது தகுந்தாப்புல எந்த வால் எக்ஸ்டெண்ட் ஆகணும் கம்ப்ரஸ் ஆகணுமோ அது தகுந்தாப்புல அது மாறிக்கும். ஸோ இந்த ரூம் ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். செலக்ட் பண்ணி ரொட்டேட். ஸோ இப்போ இந்த கார்னரை 0ன்னு செட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுவோம். ஸோ அந்த ரூம் ஸோ இது வந்ததுனால இந்த எஜ்ஜு உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, இன்னொரு எஜ்ஜு உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கு. ஸோ கண்ட்ரோல் செட் மூலியமா பேக் வந்துக்கிறேன். எகெயின் இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உள்ள மிரர் ட்ரா ஆக்சிஸ். ஸோ மிரர் பண்ணுறப்ப ஒவ்வொரு ஆட்டியும் ஒரு எஜ்ஜு வேணுமா? ஸோ இப்போ இந்த வால் தேவையில்லாமல் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த வால் இல்லாமல் எப்படி மிரர் பண்ணுறது? இந்த வாலை இப்போ டெலீட் பண்ணிடுவோம். இந்த ரூமையும் டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இது வேணா இந்த என்ட்ரன்ஸ் இப்போ அங்கிட்டு கொண்டு வரோம். கொண்டு வரப்ப தனியாக இது சென்டரில் ஒரு வால் வரைஞ்சி அந்த வாலில் உள்ள சென்டர் ஆக்சிஸை யூஸ் பண்ணி மிரர் பண்ணிக்கிறது உங்களுக்கு தெரியும். பட் சென்டர் ஆக்சிஸ் யூஸ் பண்ணாமல் மிரர் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உள்ள மிரர் ட்ரா ஆக்சிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஎம்ங்கிற கமாண்ட் மூலியமா ஈஸியாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிட முடியும். ஸோ அதை பிக் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் எங்கே இருக்கணும்? ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் இப்போ உங்களுக்கு ட்ரேஸ் ஆகும். ஸோ இதில் ஆரம்பித்து இங்கே ஸோ நீங்களாம் லைன் போடுற மாதிரி போட்டிங்கன்னா இந்த மிரர் உங்களுக்கு டெவலப் ஆகிரும். ஸோ இந்த மிரரில் இது வந்து ஒரு எட்ஜை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறது. இது வந்து நீங்கள் வரைகிற 2 பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி எந்த லைன் வருதோ அந்த லைன் உங்களுக்கு சென்டர் ஆக்சிஸாக டெவலப் ஆகிரும். ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். எகெயின் மாடிஃபை போகிறோம். மாடிஃபைல இங்கே உள்ள ட்ரிம் ஆர் எக்ஸ்டெண்ட் கார்னர். ஸோ ஒரு கார்னரை நீங்கள் ட்ரிம் பண்ணணும் இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஈஸியாக ட்ரிம் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஒரு ரூம் ஒன்று டெவலப் பண்ண போகிறோம். ஆர்கிடெக்சரில் வால். ஸோ இதுலேருந்து ஒரு வால், அதே மாதிரி இதுக்கு நேராக ஒரு வால். கரெக்டாக அது மீட் ஆகுமா இல்லையான்னு தெரில, ஏன்னா டேட்டா போகும்போது மீட் ஆகாது. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. நேராக நீங்கள் போட்டிங்க. ஸோ இதை கார்னராக நீங்கள் டெவலப் பண்ணணும், இல்லை இதில் இன்டர்செக்ட் ஆகிட்டு. ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டிருக்கோம், அது மாதிரி இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டிருக்கோம். ஸோ இதை கார்னராக மாற்றணும் அப்படின்னா அங்கே உள்ள ட்ரிம் எக்ஸ்டெண்ட் டு கார்னர் ஸோ கிளிக் பண்ணுங்கள். இந்த வாலும் இந்த வால். ஸோ எந்த சைடு பிக் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு ரிமைனிங்காக இருக்கும். ஸோ இதை பிக் பண்ணிங்கன்னா இந்த ஆஃப் தான் இருக்கும். ஸோ இந்த இதை பிக் பண்ணுறோம், கார்னர் டெவலப் ஆகிட்டு. ஸோ இப்போ கண்ட்ரோல் செட் மூலியமாக பேக் வந்துக்கிறேன். இப்போ அதே எக்ஸ்டெண்டை இங்கே பிக் பண்ணிவிட்டு இந்த சைடு பிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏரியா மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த வால் இன்டர்செக்ட் ஆனிச்சுன்னா இதை ரெண்டாக பிரிக்கும், இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று. ஸோ அப்படி பிரிக்கும் போது உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அதை நீங்கள் பிக் பண்ணும்போது அது மட்டும் உங்களுக்கு ரிமைனாக இருக்கும். கண்ட்ரோல் செட் மூலியமாக பேக் வந்துட்டு இது ஒரு கார்னர் டெவலப் பண்ணிக்கிறேன். இது இன்டர்செக்ட் ஆகாமல் இருந்தது. இப்போ இது 2 இன்டர்செக்ட் ஆகிருக்கு, இதையும் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். அது மாதிரி இதுவும் இருந்தால் போதும். ஸோ இந்த வால் இல்லாதனால உங்களுக்கு cannot keep element join. ஸோ இதனால் இது டெவலப் ஆகாது. அது மாதிரி இதுவும் தான் இருக்கணும், இதுவும் தான் இருக்கணும். இது மாதிரி தேவையில்ல ஒரு கார்னர் டெவலப் பண்ணி நீங்கள் மற்ற எட்ஜஸை நீங்கள் டெலிட் பண்ணி மசியாக மாற்றிக்கலாம். ஸோ வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும், ட்ரிம் ஆகும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணுறோம், இங்கே உள்ளதை கிளிக் பண்ணுறோம், என்ன ஆகுனா எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே மாதிரி இதுவும் ஈஸியாக உங்களால் இதை மாற்றிக்க முடியும். ஸோ அடுத்து இங்கே உள்ளது ஸ்பிளிட் எலமெண்ட். ஸோ ஒரு வால் சிங்கிளாக இல்லாமல் 2 எலமெண்ட்டாக வேணும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே எலமெண்ட்டாக இருக்குது. பட் இந்த இதுட்டு நீங்கள் டோரோ விண்டோ ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் தேவை, இந்த சென்டர் பாயிண்ட் தேவை. அதுக்காண்டி நீங்கள் இது ஒரு வாலாக கன்சிடர் பண்ணுறீங்க. ஸோ இந்த ரூமுக்கு தனி வால், இந்த ரூமுக்கு தனி வால். ஸோ 3 செக்மெண்ட்டாக பிரிக்கணும் அப்படின்னா ஸோ எஸ்எல் அப்படிங்கிற கமாண்ட் மூலியமாக அதை எடுத்துக்க முடியும். ஸோ அதை பிக் பண்ணுறேன். எந்த எலமெண்ட்டை எங்கே பிரிக்க போகிறீங்க? ஸோ அது கார்னர்லேருந்து எடுத்துக்கும் அது எப்போயுமே. ஸோ இந்த இதில் ஸ்ப்ளிட் ஆயிரும். அதே மாதிரி இந்த இதில் ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸ்ப்ளிட் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா லாஸ்ட்டாக எங்கே ஸ்ப்ளிட் பண்ணீங்களோ அதுலேருந்து டைமென்ஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறேன். எஸ்கேப் மூலியமாக கேன்சல் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா இது தனி வால், இது தனி வால்.
ஸோ இது மாதிரி செக்மெண்ட்டாக பிரிக்கிறதுக்கு இங்கே உள்ள ஸ்பிளிட் எலமெண்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கமெண்ட் பண்ணி எடுக்கணும்னா எஸ்எல் கொடுத்தீங்கன்னா அந்த பென் டூல் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். இங்கே பிக் பண்ணினா அதுகிட்ட இது தனி வால் இது தனி வால். ஸோ அடுத்து இங்கே உள்ளது ஸ்பிளிட் வித் கேப். ஸோ இப்போ அந்த வாலை கிளிக் பண்ணி ஸ்பிளிட் பண்ணீங்க, பட் அந்த வால் ஸ்பிளிட் ஆகி ரெண்டுமே டச் பண்ணியிருக்கு. இப்போ ஸ்பிளிட் பண்ண இடத்துல சம் கேப்ஸ் விடணும் அப்படின்னாலும் கேப்பை விட்டுக்க முடியும். கேப் எவ்வளவு இருக்கணும்? 1 feet இருக்கணும், இல்லை ஒரு வாலோட திக்னஸ் அளவுக்கு அந்த கேப் வேணும் அப்படின்னாலும் கேப்பை கொடுத்துக்க முடியும். ஸோ எங்கே இருக்கணும்? இந்த வால்ல இருந்து எவ்வளோ தூரம்? 40 feet தள்ளி இருக்கணும். ஸோ கிளிக் பண்ண உடனே அந்த வால் ஸ்பிளிட் ஆகாமல் அதில் கேப் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இங்கேருந்து 40 feet எங்கே இருக்கும் அப்படின்னா இதோட சென்டரில் இருக்கும். ஸோ 1 feet இப்போ அளந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா இதுகிட்ட வந்து 39.5 feet உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு வாலை நீங்கள் எலமெண்ட் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸ்பிளிட் பண்ணும்போது வந்துட்டு கேப்பும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இங்கே உள்ள ட்ரிம் டூல்ஸ். ஸோ ஒரு வாலை இன்னொரு வாலை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரிம் பண்ண போகிறீங்கன்னா இந்த ட்ரிம் டூலுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாருங்கள். ட்ரிம் டூல் பிக் பண்ணிக்கிறேன். எந்த வாலை நீங்கள் ட்ரிம் பண்ண போகிறீங்களோ அந்த வாலை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த வாலை ட்ரிம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காண்டி இந்த வாலை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த வாலை பொறுத்து இந்த வாலை ட்ரிம் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வாலில் எதெல்லாம் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அதை பொறுத்து நீங்கள் ட்ரிம் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வாலை பொறுத்து ட்ரிம் பண்ணலாம், இந்த வாலை பொறுத்து ட்ரிம் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வால் கிளிக் பண்ணுறோம். அடுத்தது எது உங்களுக்கு வேண்டாம். ஸோ இப்போ இந்த வாலை இது ரெண்டாக பிரிச்சிடும். இங்கே பாருங்கள், இந்த சென்ட்ரல் லைன் உங்களுக்கு இது மட்டும் தான் டெவலப் ஆகிருக்கு, கீழே கொண்டு தான் இது மட்டும் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்போ எந்த வால் உங்களுக்கு தேவையோ அதை பிக் பண்ணிங்கன்னா அது மட்டும் ரிமைனிங்காக இருக்கும், மற்ற எல்லாம் உங்களுக்கு ட்ரிம் ஆகிரும். ஸோ இப்போ இதை பிக் பண்ணும்போது அது மட்டும் தான் இருக்கும், உங்களுக்கு இது ரிமூவ் ஆகிரும். அதே மாதிரி அகெயின் ட்ரிம், இந்த வாலை தான் ட்ரிம் பண்ண போகிறோம். எதை பொறுத்து ட்ரிம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வாலை பொறுத்து. சொல்ல செலக்ட் ஆகிருக்கும். இப்போ இது சைடு வேணுமா இல்லை இந்த சைடு வேணுமா? ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணும்? இந்த சைடு தான் வேணும். இதை பிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னொரு சைடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிரும். ஸோ இப்போ கண்ட்ரோல் செட் மூலியமா பேக் வந்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த வாலை மல்டி நம்பர்ஸ் ஆஃப் செக்மெண்ட்டாக நீங்கள் பிரிக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த இங்கே உள்ள ட்ரிம் எக்ஸ்டெண்ட் மல்டிபிள் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு வாலை ஒரு இன்டர்செக்ஷனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு வாலை நிறையா இன்டர்செக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுறதா இந்த மல்டி எக்ஸ்டெண்ட் வால். ஸோ இந்த இடத்துல வால் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் உங்களுக்கு தேவையான வால் ஷேப்பை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 30. ஸோ இந்த டைரக்ஷனில் 50 feet செட் பண்ணிக்கிறேன். அதுமாதிரி இது ஒரு 30, 20, 6, 10, 6. ஸோ இது மாதிரி ஒரு டாப் செக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஹைட்டில் நீங்கள் மாற்றுறதுக்கு மொத்தமாக செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ ஒரு ஹைட் 30 feetனு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெடி பண்ண இந்த வால்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் குரூப்பாக அரே பண்ணணும் அப்படின்னா மாடிஃபைல இங்கே உள்ள அரே. ஸோ இந்த அரே கான்செப்டை நீங்கள் கீபோர்டு மூலியமாக எடுக்கிறதுக்கு ஏஆர்ங்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறது மூலியமாக அந்த அரேவை எடுத்துட முடியும். ஸோ இப்போ ஏஆர் டைப் பண்ணுங்கள், அந்த அரேக்கான ஆப்ஜெக்ட் ஓப்பன் ஆகும். ஸோ கீழே ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் அரே பண்ண விரும்புகிறீங்களோ அதை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இல்லைன்னா நேரடியாக நீங்கள் மொத்தம் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ள அரேன்னு செலக்ட் பண்ணாலும் அந்த அரே ஆப்ஜெக்ட் உங்களுக்கு டெவலப் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது லீனியர் அரே, அடுத்து உள்ளது ரேடியல். ஸோ லீனியர் அப்படிங்கிறது உங்களோட அந்த நம்பர் ஆஃப் காப்பீஸ் எல்லாமே ஒரு டைரக்ஷனில் லீனியராக பேஸ் பண்ணியிருக்கும். அது ஹரிசாண்டலாக இருக்கலாம், இல்லைனா வெர்டிகலாக இருக்கலாம். ஸோ அடுத்துள்ள ரேடியல் அப்படிங்கிறது ஒரு சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ரேடியஸில் அது காப்பி ஆனிச்சு அப்படின்னா அது ரேடியல் அரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே உள்ளது எல்லாம் நம்பர் ஆஃப் காப்பீஸ். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லீனியரே எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ லீனியர்னு செட் பண்ணிவிட்டு 2 பாயிண்ட்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட் எங்கன்னா இந்த ஆப்ஜெக்டில் உள்ள ஒரு பாயிண்ட்டு அடுத்தது எந்த இடத்துக்கு மூவ் ஆக போதோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கார்னர் எந்த இடத்துல ட்ராவல் ஆகணும். ஸோ அந்த கார்னர் ரெண்டாவது ஆப்ஜெக்டில் கார்னர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நீங்கள் செட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் 70ன்னு செட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெண்டாவது ஆப்ஜெக்ட் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் 70. ஸோ இதே போன்று எத்தனை காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 இது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு 5 காப்பீஸ் வேணும் அப்படின்னாலும் 5 என்டர். ஸோ உங்கள் சோர்ஸோட சேர்த்து உங்களுக்கு 5 காப்பீஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஒன்றுக்குள்ள டிஸ்டன்ஸ், ஸோ இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்குள்ள டிஸ்டன்ஸ் 70, அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்குள்ள டிஸ்டன்ஸ் 70. இதே மாதிரி உங்களுக்கு சீரியஸாக டெவலப் ஆகும். ஸோ இதே மாதிரி ரோவையே நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு ரோ இந்த டைரக்ஷனில் டெவலப் பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக செலக்ட் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம்.
ஸோ கிளிக் பண்ணுறோம், அந்த ஃபுல் குரூப்புமே உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்போ அரே. ஸோ அரே பண்ணும்போது டைரக்ஷன். ஸோ இப்போ இந்த கார்னர் பாயிண்ட் எங்கே வரணும், அப்ராக்சிமேட்டாக வைக்கனாலும் உங்களால் ஈஸியாக வச்சுக்க முடியும். இப்போ வச்சதுக்கப்புறம் இது மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் உங்களுக்கு வேணும், இது ஒரு 6 காப்பீஸ். ஸோ நீங்கள் சேவ் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் வந்து 6 காப்பீஸ் ஆகுன்னு டெவலப் ஆகிருக்கும். ஸோ கண்ட்ரோல் செட் மூலியமாக பேக் வந்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபுல் ரோவையும் மொத்தமாக செலக்ட் பண்ணி அரே. ஸோ அதே லீனியர் அரேன்னு செட் பண்ணிங்க. இதில் இந்த காப்பி. ஸோ மேலே அந்த ஃபுல் குரூப்புமே உங்களுக்கு 2வது ரோவாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி எத்தனை ரோ வேணும் உங்களுக்கு, இதேமாதிரி ஒரு 4 ரோஸ் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதேமாதிரி இருக்கிற மற்ற எல்லாத்தையும் நீங்கள் நம்பர் ஆஃப் காப்பீஸ் அதாவது அரே மூலியமாக எடுத்துக்க முடியும். ஸோ ஹோம் போய் பாருங்கள், இதை ரியலிஸ்டிக்னு செட் பண்ணிப்போம், எல்லாம் ஷேடர்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண எந்த ஷேப்பில் கிரியேட் பண்ணீங்களோ அந்த ஷேப் உங்களுக்கு நம்பர் ஆஃப் காப்பீஸாக ரோ வைஸ் காலம் வைஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதான் லீனியர் அரே. நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்டை எக்ஸ் ஆக்சிஸ்லையோ இல்லை ஒய் ஆக்சிஸில் மட்டும் தான் உங்களால் நம்பர் ஆஃப் காப்பீஸை டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ எகைன் லெவல் பிளான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் காப்பீஸை டெலிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் செட் மூலியமாக பேக் வந்துக்கிறேன். ஸோ இப்போ இதே இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ஒரு பாயிண்டை பொறுத்து ஒரு சர்க்குலராக நம்பர் ஆஃப் காப்பீஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதே அரே தான் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அரே. ஸோ அரேல அடுத்து உள்ளது இந்த ரேடியல் அரே. ஸோ இது பிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்குறது நம்பர் ஆஃப் காப்பீஸ். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் உங்களுக்கு வேணும். அடுத்து ஆங்கிள். ஸோ ஒவ்வொரு நம்பர் ஆஃப் காப்பீஸுக்கும் இடைப்பட்டது எவ்வளோ ஆங்கிள் இருக்கணும்னு இங்கே சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பிளேஸ். ஸோ எந்த சென்டர் பாயிண்டை பேஸ் பண்ணி இந்த ரேடியஸ் அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு கேட்குறது அந்த சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எது சென்டரோ அதை எடுத்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ இதான் சென்டர், அதை எடுத்து செட் பண்ணியிருக்கு. இல்லை இந்த சென்டர் பாயிண்டை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்க முடியும். ஸோ எப்படி மாற்றலாம்னா பிளேஸ்னு பிக் பண்ணுங்கள். பிக் பண்ண உடனே உங்களுக்கு டிஃபால்ட்னு வந்துடும். ஸோ டிஃபால்ட்னா அந்த ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட். எகெயின் பழையபடி போகிறதுக்கு அந்த டிஃபால்ட் ஆப்ஷன் உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இப்போ பிளேஸ்னு எடுத்துக்கிறேன். ஸோ எந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் வைக்க போகிறீங்க, ஸோ இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்க வேண்டியது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ எதை நீங்கள் 0வா கன்சிடர் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு பிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் உங்களுக்கு 0. ஸோ இதுலேருந்து எவ்வளோ ஆங்கிள் உங்களுக்கு மூவ் ஆகணும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 45 மூவ் ஆகணும்னா 45. ஸோ டிஃபால்ட்டாக 3 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் காப்பீஸில் செட் பண்ணியிருந்ததுனால 3 ஐட்டம்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. இல்லை ஒரு 6 ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னாலும் 6 என்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண அந்த சிங்கிள் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு 6 நம்பர் ஆஃப் காப்பீஸாக ஒரு சென்டர் பாயிண்ட், அதாவது நீங்கள் கொடுத்த சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகிருக்கும். ஏகேன் இதை பிக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ இதான் ரேடியல் அரே. ஸோ இதையும் ஹோம் பட்டனை பிக் பண்ணும்போது அது ரேடியல் ஷேப்பில் கிரியேட் ஆகிருக்கு. ஷேடோ மோடில் வச்சு பார்க்குறோம். ஸோ இதுமாதிரி நீங்கள் சிங்கிள் ஹோம் கட்டி அதேமாதிரி நீங்கள் ரவுண்டாக கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். இல்லை ஒரு சீரியஸாக நீங்கள் கிரியேட் பண்ண போனீங்கனாலும் ஒன்று மட்டும் டெவலப் பண்ணி மற்ற எல்லாத்தையும் நீங்கள் அரே மூலியமாகவே டெவலப் பண்ணிக்க முடியும். பேக் வந்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே செட் பண்ணியிருக்கிறது நீங்கள் 13 கொடுத்துருக்கீங்க, அதேமாதிரி இந்த லென்த்து 15 கொடுத்துருக்கீங்க. ஸோ சைஸஸை நீங்கள் ரேஷியோ வைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது இதை 10 இன்க்ரீஸ் பண்ணால் அதே 10 இன்க்ரீஸ் ஆகணும். அது அப்படின்னா நீங்கள் பண்ண போது ஸ்கேலுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எந்த ஆப்ஜெக்ட் ஸ்கேல் பண்ண போகிறோமோ அதை சேவ் பண்ணுங்கள். இங்கே உள்ள ஸ்கேல்னு கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியலனா REன்னு டைப் பண்ணுங்கள். அந்த ஸ்கேலுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஸ்கேல் ஆப்ஷனில் எதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்க போகிறீங்க, அடுத்தது எவ்வளோ டைமென்ஷனை மாற்ற போகிறீங்க, இது தான் சொல்ல போகிறீங்க. ஸோ எதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஒரு லென்த்தை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இந்த லென்த்தை ரெஃபரன்ஸாக எடுக்கிறதுக்கு ரெண்டு பாயிண்ட்டை பிக் பண்ணாலே போதும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரை உள்ள லென்த். ஸோ இதை பிக் பண்ணுங்கள். இந்த லென்த்தை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும். ஸோ இந்த லென்த்து 50 இருக்குது, உங்களுக்கு எவ்வளோதான் வேணும் அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ண அது சேஞ்ச் ஆகும். ஸோ இதை கம்மி பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இந்த லென்த்து சேஞ்ச் ஆக எவ்வளோ ரேஷியோவில் அந்த லென்த் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்புல மற்ற எல்லா லென்த்தும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இங்கே 15 இருந்தது 100ன்னு மாத்திரம், அப்போ டபுள் டைம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அப்போ இங்கே 13 இருந்து கண்டிப்பாக 16 இருக்கணும். இப்போ நம்ம இன்ஸ்பெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி பார்க்குறோம், அதே மாதிரி இது 16 டெவலப் ஆகிருக்கு. இதே மாதிரி நீ கிரியேட் பண்ண எல்லாத்தையும் ரேஷியோ வைஸ் 2 மடங்கா 3 மடங்கா பெருசு பண்ணணும் அப்படின்னா, இல்லை சின்னது பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்கேலுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எகெயின் இதை நீ சின்னது பண்ணாலும் அதுதான் ஜஸ்ட் RE ஸ்கேல். எந்த ஆப்ஜெக்ட் இதான் உங்களோட ஆப்ஜெக்ட், ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ண உடனே அந்த செலெக்ஷன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதான் உங்களோட ரெஃபரன்ஸ் லென்த். இதுலேருந்து இது முடிய 60 இருக்குது. பட் உங்களுக்கு எவ்வளோ இருந்தால் போதும், பழையபடி 30 இருந்தால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மேலே உள்ளது உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும்.
ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அரேல லீனியர் கொடுத்துப்போம். அது நம்பர் ஆஃப் காப்பீஸ் உங்களுக்கு ஒரு 6 வேணும். பட் இந்த இடத்துல உள்ள இந்த கார்னர் பாயிண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் காப்பீஸ் 6 படி அது கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே குரூப்பாக தான் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி ஒன்றா கிரியேட் ஆனதை செலக்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக எல்லாமே செலக்ட் ஆகும், ஒரே குரூப்பாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு குரூப்பை நீங்கள் அன்குரூப் பண்ணுறதுக்கு தான் மொத்தமாக எல்லா குரூப்பையும் செலக்ட் பண்ணி இங்கே உள்ள அன்குரூப். ஸோ இது எல்லாமே ஒரே குரூப்பாக மாறிட்டு இது குரூப் தனி குரூப்பாக ஒரு குரூப்பாக சிங்கிளாக மாறி இருக்கும். இதில் உள்ள அன்குரூப்ங்கிற ஆப்ஷன் மூலியமா இதை தனித்தனி வாழாவே உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அன்குரூப் கிளிக் பண்ணுறோம். ஸோ நாமளாக நீங்கள் எப்படி வரைஞ்சிங்க அதே மாதிரி தனித்தனி வாழை இது டெவலப் ஆகிருக்கும். இது ஒரே குரூப்பாக ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இதுமாதிரி அன்குரூப் பண்ண வேண்டாம், இந்த குரூப்லேருந்து இந்த வாழை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அது குரூப்பை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே அந்த குரூப் ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் எடிட் குரூப்புங்கிற ஆப்ஷன் மூலியமா இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதில் ரிமூவ் குரூப் இந்த வால் குரூப்பில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஃபினிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குரூப்பாக இருக்கும், இது தனியாக இருக்கும். பட் இது தனியாக இருக்குது, இதில் எல்லாமே ஒன்றா டெவலப் ஆகிருக்கும். அதேமாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு வால் போட்டுறீங்க அதை ஆட் பண்ணணும் அந்த குரூப்பில் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு வால் இருக்குது. இப்போ இந்த குரூப்பை கிளிக் பண்ணுறோம், எடிட் குரூப், இதில் ஆட் இந்த வால் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுவும் குரூப் இல்லாமல் ஏன்னா எதெல்லாம் உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் ஆகி காமிக்கும். ஸோ இந்த குரூப்பில் எதெல்லாம் ஆட் பண்ண போகிறீங்க, ஸோ இந்த எல்லா வாலையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ செலக்ட் பண்ணது எல்லாமே ஒரே குரூப்பாக கிரியேட் ஆகிருக்கும். இதெல்லாம் செப்பரேட்டாக இருக்கிறதுனால இங்கே போட்ட ஒரு லைன் உங்களுக்கு நீங்கள் சொன்ன நம்பர் ஆஃப் அரேஸ் 6 காப்பீஸாக டெவலப் ஆகிருக்கும். கண்ட்ரோல் செட் மூலியமாக பேக் வந்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு வாலை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த டெலிட்டுங்கிற ஆப்ஷனையே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெலிட்டுக்கு கமெண்ட் பார்த்தீங்கன்னா டிங்கிற ஷார்ட்கட் மூலியமாக எடுத்துக்க போகிறீங்க, டி. ஸோ இதெல்லாம் டெலிட் பண்ண போகிறோமோ அதெல்லாம் டேட்டா நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ உங்கள் கர்சர் பக்கத்தில் இன் மார்க்குமே ஒன்று டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, கிளிக் பண்ணி ஸ்பேஸ் பாரோ இல்லை என்ட்ரோ கிளிக் பண்ணும்போது அந்த கமெண்ட் ஆக்டிவேட் ஆகி செலக்ஷனை அந்த டெலிட் கான்செப்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவோம். அதுமாதிரி இந்த வால் இந்த ரெண்டு வாலும் தேவையில்லைன்னா என்டர். ஸோ இது மாதிரி தேவையில்லாத வாலை நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் செட் மூலிமா பேக் வந்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இதை டெலிட் பண்ணிக்க போகிறோம். இதில் உள்ள இந்த வால் டூல், இந்த மாடிஃபை டூல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிளான் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம்.